வணக்கம். ஈரோடு பெரிய மாரியம்மன் வரலாறை பற்றி பார்க்கலாம். ஈரோடு மாநகரின் மையப்பகுதியில் மாநகராட்சி அலுவலகத்திற்கு எதிரே பன்னீர்செல்வம் பூங்கா அருகே இக்கோவில் அமைந்துள்ளது. இது கோட்டை பெரிய மாரியம்மன் என்று அழைக்கப்படுகிறது. கொங்கு மண்டலத்தின் 24 நாடுகளையும் காக்கும் தெய்வமாக, மாவட்டத்தின் மற்ற மாரியம்மன் கோயில்களுக்கும் தலைவியாக போற்றப்படுகிறாள். 1200 வருடங்கள் பழமையான கொங்கு சோழர்களால் கட்டப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. பல நூற்றாண்டுகளாக மக்களின் ஆன்மீக தலமாகவும், நோய் மற்றும் வறுமை நீக்கும் பிரார்த்தனை தலமாகவும் விளங்குகிறது. ஈரோட்டில் ஒரே நேரத்தில் 3 மாரியம்மன் கோவில் திருவிழா: பெரிய மாரியம்மன், சின்ன மாரியம்மன், வாய்க்கால் மாரியம்மன் என்று 3 மாரியம்மனுக்கும் ஒரே நாளில் திருவிழா நடக்கும். மஞ்சள் மாநகரின் மாபெரும் திருவிழா. முக்கிய நிகழ்வுகள்: பூச்சாட்டுதல், கம்பம் நடுதல், கொடியேற்றம், மாவிளக்கு, குண்டம், பூ இறங்குதல், தேரோட்டம், மஞ்சள் நீர் விழா. கம்பம் எடுக்கும்போது மஞ்சள் நீர் விழா நடக்கும். பக்தர்கள் ஒருவர் மீது ஒருவர் மஞ்சள் நீர் ஊற்றி மகிழ்வார்கள். வீதியே மஞ்சள் நிறமாகும். ஆடி மாத சிறப்பு: ஆடி வெள்ளிக்கிழமையில் சிறப்பு பூஜை, அன்னதானம் நடைபெறும். 3வது வெள்ளியில் பெருமாள் கோவிலிலிருந்து சீர்வரிசை வருவது தனி சிறப்பு. ஆடி 18ல் கன்னிமார் பூஜை, கூழ் பிரசாதம் வழங்கப்படும். நம்பிக்கை: 45 வெள்ளிக்கிழமை தொடர்ந்து வந்து வழிபட்டால் வேண்டுதல் நிறைவேறும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. குழந்தை இல்லாதவர்கள் மாவிளக்கு ஏற்றி வழிபட்டால் குழந்தை வரம் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஈரோட்டின் காவல் தெய்வமாகவும், கொங்கு மண்டலத்தின் குல தெய்வமாகவும் பெரிய மாரியம்மன் போற்றப்படுகிறாள். மாரி மலை, அம்மன், தாய் பிளஸ் தெய்வம் சேர்ந்து மழை தரும் தாய் என்று பொருள். பழங்காலங்களில் கோடை வெயிலால் அம்மை, வைசூரி போன்ற வெப்ப நோய்கள் வராமல் இருக்க மழை பெய்து ஊர் குளிர வேண்டி மக்கள் வேண்டி வழிபட்டார்கள். அதனால் மழை தெய்வம் என்றே மாரியம்மன் அழைக்கப்படுகிறார். வெப்ப நோயிலிருந்து மக்களை குளிர்வித்து காக்கின்ற தெய்வம். அதனால்தான் வேப்பிலை, கூழ், இளநீர் எல்லாம் மாரியம்மனுக்கு படைக்கிறோம். கருவறையில் அம்மன் நாகபந்தம், உடுக்கை, பாசம், கபாலம், கத்தி ஆகியவற்றுடன் அமர்ந்த கோலத்தில் அருள்பாலிக்கிறாங்க. கிழக்கு பிரகாரத்தில் நாச்சியார், மேற்கு பிரகாரத்தில் பரசுராமர், பட்டாளம்மன் சன்னதி உள்ளது. அரசமர விநாயகர், முருகன், துர்க்கை, நவகிரகம் மற்றும் பெரிய பாம்பு புற்று கோவிலும் உள்ளது. சுருக்கமாக கூறப்பட்ட பெரிய மாரியம்மன் வரலாற்றை கேட்பவர்கள் எல்லோருக்கும் பெரிய மாரியம்மனின் அருள் கிடைக்கட்டும். நன்றி.